ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் ஜெயராஜ். நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு காணொலி தான், ஆனால் ஒரு ஃபன்னான காணொலி வந்து காட்டப்போகிறேன். அதாவது ஃபன்ன்றது ஒரு ஃபேமிலி ஃபன்ன்றது என் மகனோடையும் என் ஒய்ஃபும் ரெண்டு மகனாக்களோடையும் நான் ஒரு சினிமா கொட்டிக்கு தானே சுவிஸில் அதுக்கு சின்ன ஒரு ஃபன் வந்து காட்டப்போகிறோம். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம் இந்த காணொலியை. தயவுசெய்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நிறைய பேர் இந்த காணொலியை பார்த்துருக்கிறீங்களா, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நான் போகிற வீடியோக்கள் தொடர்ந்து ஒன்று உங்களுக்கு வந்து இருக்கும் நோட்டிஃபிகேஷனில். தயவுசெய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க, என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க எப்படி இருக்கிற வீடியோ. ஹலோ ஹாய். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா எங்களோட வீட்டுக்கு பின்னுக்கு இங்கே எங்கள் வீட்டு இருக்கிறதுல பாருங்க பின்னா இந்த ஒரு உயரமான பில்டிங், அந்த பில்டிங் போய் தான் நாங்கள் இருக்கோம் பின்னுக்கு. இவே சின்ன பிள்ளையெல்லாம் சினிமா சொல்லிக்கிறேன். இவருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சினிமா காட்டுறார். சின்னவர் பெரியவர் ஆல்ரெடி சினிமா காட்டுவார், சின்னவர் இப்போ சினிமா காட்டுறார். இந்த வீடியோவில் எண்டில் பாருங்க, நான் கடைசியாக கஷ்டப்பட்டு இந்த சினிமா கண்டு கஷ்டப்பட்டு செய்த ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று சாப்பிட்டுருக்கு பாருங்க. ஜெய்ஷா பின்ன களைச்சி போனீங்களா? அதுவா மகனை பாருங்க என்ன செய்கிறேன் காட்டுறேன். சினிமாவுக்கு என்ன நடக்குது நான் அந்த விளையாட்டுக்காரன். ஜெய்ஷா போவோம் நாங்கள். ஏன்? யா ஸ்கூட் வாங்க பிடிச்சிங்க. சரிங்க சரிங்க. குளிரா? குளிர். வாவ், இங்கே இப்போ ஃப்ரெஷ்ஷாக சின்ன கொட்டினபடியே அது இன்னும்படியாக இறுகி கொஞ்சம் இறுகின அப்புறம் தான் அந்த என்ன சொல்கிற கல் மாதிரி இருக்கும், கிளாஸ் மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் சில சரக்கு தான் அப்படியே பயங்கர ஸ்பீடாக போகும். இப்போ கொஞ்சம் புதா இது. சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்களா அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு. அம்மா அப்பாக்கள் இங்கே பிள்ளையில விளையாட விட்டுட்டு நிற்கும் பேரும். கீழே போக ஈஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மேலே வரைக்கும் இருக்கும், அது மேலே திருப்பி உயரத்துக்கு இழுத்துன்னு இருக்கேன். கஷ்டம் தெரியும். நான் இப்போ தான் கீழே இருந்து மேலே வந்தேன், அதான் எனக்கு மூச்சுக்கு கஷ்டமாக இருக்கு. ஏ ஷாப் இங்கே ரெடியாக இருக்கு. செகண்ட் ரவுண்டு ஏ ஷாப் ஏ ஷாப் ரெடியாக இருக்கு. இங்கே சரக்கு எவ்வளோதான் இந்த வெளிநாட்டில் உண்மையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கையில் இருந்தாலும் இப்படியான சின்ன பிள்ளைகளை விளையாட விட்டு அவர்களையும் பார்க்க மீண்டும் இந்த வயதுக்கு சென்று அந்த வயதுக்கு சென்று இவர்களுடன் சேர்ந்து உண்மையில் விளையாடணும் மாதிரி அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஜெய்ஷாப்பை பாருங்க அப்படி புதஞ்சு வாரேன் சினோக்கு. அப்படி மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெள்ளக்கார பேரண்ட்ஸ் மேலே அந்த பிள்ளைகளை விட்டுட்டு அவ்வளோ அவைகளுக்கும் மேலே பிள்ளைகளுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். என்ன அது ஸ்போர்ட்ஸ் செய்கிறதுக்கு பாருங்க அப்படி அவையிலும் சந்தோஷமாக அந்த பிள்ளைகளை விளையாடின விட்டு. இயற்கையின் அழகாக பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வெள்ளை ஒரு மேலே ஒரு ஃபுல்லாக ஸ்விஸ் ஃபுல்லாக அந்த மண் கம்பளத்தில் பூத்துட்ட மாதிரி இருக்கு அழகாக. ஜெய்ஷாப்பும் அம்மாவும் சேர்ந்து ஒரு சினேமான்னு செய்ய போயிடுவான். பார்ப்போம் அப்படி செய்யணுமெண்டு. கடைசியாக செய்து முடிக்கல நானாக தான் இருக்கு நினைக்கிறேன்.
அவ்வளோதான் குளிர்க்க நிற்கிற மாதிரியே பார்ப்போம். இப்படியே உருண்டை ஆக்கி போட்டு உருவம் செய்யப்படும். ஒரு உருட்டுங்க உருட்டுங்க ஏசா உருட்டினோம் உருட்டுங்க அப்படி உருட்டு. இப்போ பார்த்திங்களா கூடுதலாக இப்போ நவீன காலத்தில் உண்மையில் பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஸ்மார்ட் ஃபோனும் மற்றது ஐபேட் அது இதுண்டு வீட்டில் டிவி அண்டு பிள்ளைகள் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே இல்லாமல் இருக்குது. அப்படியான டைமில் இப்படியான சின்ன சின்ன இதுகளை பிடிக்கணும் பிள்ளைகளை பிடிக்கணும் விட்டால் அவர்களுக்கும் மேலே ஒரு என்ன சொல்ல அவைகளுக்கு உடம்பு கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிற மாதிரி இருக்கும். உடம்புக்கும் ஒரு தேக ஆரோக்கியம் தானே, நல்ல இந்த உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் தானே. இந்த உடல் அசைவு இல்லாதான் நம்ம என்ன இருக்குது இந்த இப்போ கூடுதலாக அந்த என்ன சொல்கிறது உடல் பருமனம் அதிகரிக்கிறது பிரச்சனைகள் எல்லாம் இப்போ தான் வருது. அது என்ன கூடுதல் அதுக்கு காரணம் உடல் அசைவு குறை. ஸ்போர்ட்ஸ் செய்தால் உண்மையில் ஒரு ஃபிசிக்கலி ஒரு உடம்பு அவ்வளோ ஃபிட் ஆகும். அதேமாதிரி மென்டலும் அவ்வளோ ஃபிட் ஆகும். உண்மையில் ஒரு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் கட்டாயம் முக்கியமானது. உண்மையில் பின்னுக்கு போடுங்க ஈஷா. சின்னதாக ஒரு ஃபன் மிட்கின்ஸ் கனடா ஆனது பிறகு ஒரு சும்மா சிலையை கொண்டு செய்ய கொண்டு அது மனிதன் முகத்து ஷேப்பில் ஒரு சிலையை கொண்டு செய்ய கொண்டு ட்ரை பண்ணிதான். என் ஒர்க் அப்படிங்கிறது பார்த்து நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க ப்ளீஸ். நண்பர்களே பாருங்க அந்த சினோஸ் நான் இந்த சிலை செய்கிறதுக்கு எவ்வளோ சினோவை நாங்கள் சுற்றி வர இருந்து எடுத்துகிட்டு கொண்டு பாருங்க சுற்றி வர அள்ள நள்ளி கையால் கையெல்லாம் வெடிச்சு போச்சு. அவ்வளோ குளிர் இருக்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாக சுற்றி வர உருட்டி எடுத்து சினோவை அப்படி தான் சிலை செய்கிறாங்க. இன்னும் அழகாக செய்திருக்கலாம் ஆனால் என்னால் தாங்கினா அப்படி கையெல்லாம் போச்சு. மக்களே உங்களோட அபிப்பிராயங்களே சொல்லுங்க. கிட்டத்தட்ட மறந்துட்டு மூத்திர செய்ய படிக்குதோ படித்தா சொல்லுங்க. சின்ன கை ஒன்று பண்ணி பார்த்தா சின்ன கையெல்லாம் சரியாக விரைச்சி குளிருது செய்து பார்த்தேன். இங்கே பாருங்க ஜேஷாப் ஏதோ நிலவில் இறங்கி நடந்து வர பாருங்க. ஓகே நண்பர்களே, நாங்கள் இப்போது இந்த காணொலி இந்த கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்குமா நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணி கூட ஆதரவை தாங்கோ. ஓகே நண்பர்களே, மற்றொரு காணொலியில் இனிமையான நினைவுகளுடன் மீண்டும் உங்களை புன்னகையுடன் சந்திக்கிறேன். உங்கள் நண்பன் ஜெயராஜ்.